அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இன்று நாம் தியானிக்கிற இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் நிச்சயமாகவே நம்மில் அநேகர் பயந்து கொண்டிருக்கிற அல்லது நம்மில் அநேகர் அச்சப்படுகிற அல்லது ஐயா இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீடித்து கொண்டிருக்கிறதே, இது போன்ற பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறதே, எங்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள், ஆபத்துகள், குடும்பத்திலே உபத்திரவங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதே, என்ன செய்யலாம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே இன்று சங்கீதம், அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 66 தியானித்து ஜெபிக்க போகிறோம். அங்கே இந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் மந்திர சூனியங்களையும் எல்லா விதமான இது போன்ற சாபங்களையும் தேவ பிள்ளைகளை நோக்கி அனுப்பியவர்களுக்கு அது திரும்பி போகும்படியான தேவ வல்லமை மிக்கது. சங்கீதம் 66 இந்த மகா பெரிய வல்லமை. ஆமென். தேவ வார்த்தையில் உள்ள மகா பெரிய வல்லமைகள் இது போன்ற எல்லாவற்றையும் மடங்கடித்து திருப்பி அனுப்பும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, நீங்கள் விரும்பினீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விரும்பினீர்களோ இல்லையோ, தேவ பிள்ளைகளை நோக்கி வருகிற இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே திரும்பி போகும். திரும்பி போகும் பொழுது அனுப்பினவர்கள், உங்களை நாசமாக்க துடித்தவர்கள் இல்பொருளாய் போவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கொள்ளையாட சூறையாட நினைத்தவர்கள் கொள்ளையாடப்படுவார்கள், சூறையாடப்படுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மோதுகிறவன் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆமென். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எதிர்த்து நின்று கொக்கரித்தாலும் சரி, ஊளையிட்டாலும் சரி, கைகொட்டி சிரித்தாலும் சரி, போகட்டும். ஒரு நாளிலே அவர்கள் செய்த தீவினைகள் எல்லாம் அவர்கள் தலையின் மேல் திரும்பும். நீங்களோ விடுதலை அடைவீர்கள். நிச்சயமாய் சஞ்சலமும் தவிப்பும் ஒரு நாளிலே ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீதும் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 7, 15, 16 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். குழியை வெட்டுகிறவர்கள் அடுத்தவர்களை சதிக்க வேண்டும். விசேஷமாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை சதிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை சதிக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்று குழியை வெட்டி ஆழமாக்குகிறவர்கள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுவார்கள். எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருந்து அதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஐயா, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவனுடைய தீவினை அவன் தலையின் மேல் திரும்பும். அவன் கொடுமை, என்ன கொடுமை செய்தாங்களோ, என்ன தீவினை செய்தாங்களோ, அது அவர்களுடைய உச்சன் தலையின் மேல் இறங்கும் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை திட்டமும் தெளிவுமாய் வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், எதை குறித்தும் கவலைப்படாமல் பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஐயா, நீதிமொழிகள் இது போலவே 26, 27 இப்படியாய் சொல்லுகிறான், படு குழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும், திரும்ப விழும். சிலர் நினைக்கலாம், ஐயா இந்த காரியங்கள் எப்பொழுது நடக்கும் எங்கள் வாழ்க்கையிலே? எங்களை பிடித்திருக்கிற இந்த சமாதான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் என்று தீரும் என்று கவலைப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. நல்லாய் கவனிங்க. இது போன்ற ஜபங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் இவைகள் இந்த ஜப வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா
மந்திர சூனியங்களும் எல்லா விதமான சதி சூனியங்களும் செய்தவருக்கே அனுப்பினவருக்கே திருப்பப்படும். இப்பொழுதே மாற்றமே இல்லை. ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளின் நல்வாழ்க்கைக்கு விரோதமாய், ஐயா, இவர்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மையும் மகிமையுமான வாழ்க்கைக்கு விரோதமாய் எதிராய் நிற்கிற எல்லா மந்திர சூனியங்களும் இன்று அழிந்து போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, குழியை வெட்டினவன் அதை ஆழமாக்கினவன் எங்களுக்கு விரோதமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வெட்டின குழியிலே தானே விழுகிறதை, ஆமென், தானே ஐயா தீவினை செய்கிறவர்களின் சிரசின் மேல் அந்த தீவினை திரும்புகிறதை எங்கள் கண்கள் காணும்படியாய், என் தெய்வமே, அந்த கொடுமையை செய்கிறவர்களுக்கு தலையிலே, அவர்கள் உச்சம் தலையிலே அவர்கள் செய்த கொடுமைகள் திரும்பும்படியாய் மூக்கா சந்து ருபதரா தரபோ சக்கா ரபோ இரி சுருபரா சந்தரக்கபோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குடும்பங்கள் எங்கே எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன வேதனையிலே இது போன்ற பிரச்சனைகள் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை மாற்றம் உண்டாகும்படியாய் கபுகரா சந்து ருபதரா இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் படுகொலியை வெட்டுகிறவர்கள் தானே அதில் விழுவார்கள் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியே, இவர்களுக்கு விரோதமாய் அழிக்கும்படியாய் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் என்று சொன்னப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே எங்கள் நல்ல பிதாவே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லுகிற தேவ வார்த்தையின்படியே இவர்களை இது போன்ற எந்த அழுக்கு அந்தகார கிரியைகளும் தொடாதபடி, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளையும் நெருங்காதபடி இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் விடுவிக்கப்படும்படியாய், ஆமென். ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே நிறைவேறட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன உபத்திரவங்களில் இருக்கிறார்களோ, ஐயா, என்னவென்று தெரியாத பிரச்சனைகள், ஏன் வந்தது என்று தெரியாத வியாதிகள், ஏன் இத்தனை கொடுமைகள், கடன்கள், கஷ்டங்கள், ஏன் இத்தனை தலைகீழ் மாற்றம் என்று தெரியாத அநேக உபத்திரவங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்று விடுதலை உண்டாகும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தாவே, நீங்க சொன்னது போல பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ரோமர் 12:19 என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே, ஆமென், பழி வாங்குதல் என் தேவனாகிய கர்த்தருக்குரியது, சர்வ வல்லவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் பழி தீர்க்கும்படியாய் இன்று ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் விடுதலை அடையும்படியாய், ஆமென். இவர்கள் முன்னேற்றங்களுக்கும், ஐயா, இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், இவர்களுக்கு வர வேண்டிய வசதிகள், காணியாட்சி நிலங்கள், நல்ல கோர்ட்டு தீர்ப்புகள், இவர்களுக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்றே அழிந்து போகிறதற்காய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் முடிவு பண்ணும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம மீது வருகிற சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் சாபங்களை எல்லாம் உங்களுக்காக ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளை சபிப்பதற்காய் புறப்பட்ட பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்பப்பட்டு கவாளை உருவிய பட்டயத்தோடு
உயிரோடு நின்ற அந்த தூதனை போன்ற பயங்கரமான குரூர தூதர்கள். ஐயா, தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிற தூதர்கள் உங்களை துரத்துகிறவர்களை அழிக்க, நாசமாக்க நினைக்கிறவர்களுக்கு எதிராய் நிற்கிறார்கள், நிற்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா தந்திரங்களும் மந்திரங்களும் எல்லா விதமான சதி சூனியங்களும் ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அவர்களுடைய ஆலோசனைகள் அவமாய் போகும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆதலினால் பாருங்க, எஸ்தருக்கு விரோதமாய் மொர்தெகாய், எஸ்தருக்கு விரோதமாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் செய்த எல்லா காரியங்களும், அவன் திட்டமிட்ட எல்லா 50 அடி உயரமான அந்த பயங்கரமான தூக்குமரம் முதற்கொண்டு எல்லா சதிகளும் அவன் தலையிலே திரும்பினது. ஆமென். அவன் கட்டின தூக்கு மரத்திலே அவனை தூக்கிலிடப்பட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் பழி தீர்க்கும்படியாய் இந்த ராஜாதி ராஜா இறங்கி வருகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிக்கும்படியாய், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை சதி சூனியங்களை செய்தார்களோ அவைகளில் இருந்து அவருடைய நல்ல வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாய், இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நாலத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்கிறார். அது இன்றே இப்பொழுதே நடக்கிறது. ஆமென். பாருங்கள், எத்தனை மகா கொடிய அந்த ஆமான் செய்த சூழ்ச்சிகளினாலே அவனும் அவன் குடும்பமும் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆமானுடைய அந்த அற்புதமான மாளிகை மொர்தெகாய் வசமாய், எஸ்தர் மொர்தெகாய் வசமாய் அது வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் எழும்பி, உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டு உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்பது சத்தியம். மாறாமல் நடக்கிற தீர்க்க தரிசனம் மறந்து விடாதிருங்கள். இன்று உங்களை அழிப்போம், கெடுப்போம், நாசமாக்குவோம் என்று என்ன சதி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் எழும்புகிற அந்த நாளிலே என்ன நடக்க போகிறது? உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர்கள் இல்பொருளாய் போவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எப்படி ஆமானுக்கு நிகழ்ந்ததோ, எப்படி ஆமானுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிந்ததோ, அப்படியே உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவன் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ண எழும்புகிற நாளிலே உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் வைக்கப்பட்ட சதி சூனியங்கள், எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகுவதை நீங்கள் காண்பீர்கள். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, சிங்க கபியிலே தானியேலை தூக்கி எறிந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சிங்க கபியிலே யார் யார் தானியேலை தூக்கி போடுவதற்கு சதி சூனியங்களை செய்தார்களோ, யார் யார் தூக்கி போட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் சிங்க கபியிலே தூக்கி எறியப்பட்டு அழிந்து போனார்கள். ஆனால் தானியேலோ பிழைத்துக் கொண்டார். மாத்திரமல்ல, இன்னும் இன்னும் அதிகமாய் உயர்த்தப்பட்டார். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆபத்துகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் வந்த ஆபத்துகளில் இருந்து வெற்றி நிச்சயம். அக்னி சூளையிலே தூக்கி எறியப்பட்ட அந்த அற்புதமான இளைஞர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்படவில்லை, எரிக்கப்படவில்லை. அவர்கள் சரித்திரம் அழிந்து போவதில்லை. ஆனால் சதிசூனியம் செய்தவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். இவர்களை யார் யாரெல்லாம் தூக்கி தீயிலே எறிந்தார்களோ அந்த அக்னி அவர்களை பட்சித்தது. ஆமென். இவர்களை வசமாய் கட்டி, கடுமையான கயிறுகளால் கட்டி இவர்களை அக்னி சூளையிலே எரிந்தவர்கள் எரிந்து போனார்கள். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே,
நன்றாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகளாய் உத்தமமாய் நின்ற பிள்ளைகள் அழிக்கப்பட்டதில்லை, அழிந்து போனதாய் சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இவர்களுக்கு உரதமாய் வருகிற சாபங்களை, பரம்பரை சாபங்களை தடுத்து நிறுத்தும்படியாய் தேவ சேனை ஆவியாய் இருக்கிற தூதர்கள் எல்லா பிசாசின் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் நிர்மூலமாக்கும்படியாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ருக்கபரதரவோ. இவர்களுக்கு விரோதமான சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். பரம்பரை சாபங்கள் வந்த இடத்திற்கே திரும்பி போவதாக. தேவ பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காய் பல 100 நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவைகளிலே நன்மை நடக்கும்படியாய், நன்மையான ஈவுகள் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்னி சூளை போல் வந்திருக்கிற இந்த பொல்லாத மந்திர மாந்திரீகங்கள் அழியட்டும். மரக்கா சந்துரு கபரதரவோ. இந்த சிங்க கவிகளோ அல்லது அக்னி சூளைகளோ அல்லது ஆமானின் சூழ்ச்சிகளோ என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி, ஐயா, உம்முடைய பிள்ளைகளையும் இவர்களையும் எந்த வகையிலும் நெருக்காதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சதி செய்கிறவர்கள் சதிக்கப்படுவார்களாக. எதிராய் வந்த பிசாசு கூட்டங்கள் சிதறி ஓடுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய், ஐயா, இவர்களுடைய திட்டங்களுக்கும் இவருடைய மேன்மைகளுக்கும் கர்த்தர் இவர்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகளுக்கும் ராஜரீக மேன்மைகளுக்கும் விரோதமாய் வருகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழிவதாக. இப்பொழுதே முரு சந்து ருக்கமரதரா எரி சுருபரா சந்து ருக்கமரதரபோ. இப்பொழுதே அற்புதம் நடக்கும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா விதமான சதி சூனியங்களும், எல்லா சதி திட்டங்களும் காரியங்கள் அவமாய் போகும்படியாய், காரியங்கள் மாறுதலாய் முடியும்படியாய், தீமைக்கு நன்மை உண்டாகும்படியாய், சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளில் ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் எந்த இடைஞ்சலிலும் நிலைத்திராதபடி, இந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஐயா, தேவ பிள்ளைகளாய் வாழுகிற இந்த நீதிமான்கள் மீது நிலைத்திராதபடி, இவர்கள் கூடாரங்களிலே குடும்பங்களிலே நிலைத்திராதபடி முறிக்கப்படுவதாக. ஆமென். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். சங்கீதம் 66 என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் சொல்லப்பட்ட அற்புதமான காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா கவனிங்க. இது போன்ற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற, தெரிந்திருக்கிற, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை அறிந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, 66:1 பூமியின் குடிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாமல், கண்ணீர் விடாதபடி கொண்டாடுங்கள், துதியுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மனமிட்டு அழ வேண்டும் போல் இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளறையை பூட்டிக் கொண்டு சில நேரங்களிலே அப்படியே பரலோகத்தில் இருந்து அந்த ரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பரலோக பிதா சகல ஆறுதலின் தேவனிடம் மன்றாடுங்கள். நதியளவு கண்ணீர் விடுங்கள், தவறில்லை. ஆனாலும் சில வேளைகளிலே அவரிடம் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நீங்க தெரியப்படுத்தின பின்பு கம்பீரமாய் பாடுங்கள், அவருடைய மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஏன்னா அவர் உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதங்களையும் வாய்க்காதே செய்யும்படி செய்கிறவர் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், நீங்கள் துதிக்கிறீர்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்கள். ஏயா அப்படி செய்கிறோம் பாருங்க. 3ஆம் வசனத்திலே தேவனை நோக்கி, ஐயா உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். தேவ பிள்ளைகளே, உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்களுக்கு உள்ளத்தையோ உங்கள் வியாபாரத்தையோ ஊழியத்தையோ அங்கே அவர் பயங்கரமாய் அழிவின் கருவியாய் இருப்பது அல்ல. உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், உங்களை பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள், உங்களை அநியாயமாய் உங்களை தண்டிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், அநியாயமாய் உங்களை வலையிலே அகப்பட பண்ணினவர்களுக்கு முன்பாக அவர் தம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருப்பார் தெரியுமா? அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு விரோதமாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்குவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிற ஐயா, நம்மோடு இருக்கிற நல்ல கர்த்தர், சேனைகளின் வல்லவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர், அவர் பயங்கரமானவராய் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் எல்லோரும் உங்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசி, ஒருவேளை கேவலமாய் பேசி, உங்களுக்கு விரோதமாய் அவதூறாய் பேசி அடங்கி போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரருடைய மக்களிடத்திலே செய்கிற நடப்பிக்கிற கிரியைகளிலே பயங்கரமானவர். ஹல்லேலூயா. நாங்கள் சில இடங்களிலே ஊழியங்களுக்காக கடந்து செல்லும் பொழுது மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற இடங்களுக்கு, சில வேளைகளிலே நாங்கள் மணிப்பூரிலே சென்று செய்த கூட்டங்களிலே சில ஊர்களிலே சொல்லுவார்கள், ஐயா பாஸ்டர்கள் சேர்ந்திருந்து சொல்லுவார்கள், சகோதரா இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த இடம் மிகவும் பயங்கரமான இடம், இங்கே இருக்கிற மனிதர்கள் அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள், இந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் பயங்கரமானவர்கள் என்று சொல்லுவார்கள். உடன் தானே நான் சொல்லுகிறது உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, போதகர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இடம் ஒருவேளை பயங்கரமானதும் கொடூரமானதுமாய் இருக்கலாம், ஆனால் எங்களோடே வருகிறவர் அதி பயங்கரமானவர். ஹல்லேலூயா. எங்களோடே வருகிறவர் சர்வ வல்லவர். அவரை போல் ஒரு பயங்கரமானவரும் பயங்கரமானதும் எங்கேயும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியா எரேமியா சொன்னது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கர்த்தரோ என்னோடே பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடே இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த சூனியங்கள், எந்த குட்டிச்சாத்தான்கள், எந்த அழுக்கு தேவதைகள், துர்தேவதைகள், எந்த அசிங்கங்கள் உங்களை நோக்கி வர முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அது போலவே நாம் சொல்லுகிறது போலவே எத்தனை பயங்கரமானவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, நாம் வாயினால் சொல்லுகிற தேவ வார்த்தைகளை எல்லாம் அவர் தம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அங்கே நாம் தேவ மகிமையை காண முடியும், அங்கே மகா பெரிய வெற்றியை பார்க்க முடியும். நீங்க சொல்லுங்க, எங்களோடு இருக்கிறவர் மகா பயங்கரமானவர். ஐயா, அவர் கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரிலே களி கூர்ந்தார்கள். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர்கள், துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஆமென்.
ஏன்னா அவருடைய கண்கள், என் தேவனுடைய கண்கள் ஜாதிகளின் மேல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை நோக்கமாய் இருக்கும் பொழுது, இத்தனை பயங்கரமாய் இருக்கும் பொழுது, அவரே ஆளுகிறவரும் சர்வலோக லோகாதிபதியுமாக இருக்கும் பொழுது யாரும் எதுவும் உங்களை நெருங்க முடியாது என்பதை உறுதியாய் சொல்லுகிறேன். 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமலும். ஐயா, எத்தனை சதிகள், சூனியங்கள், எத்தனை விதமான ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை கண்ணிகள், வலைகள் உங்களுக்கு விரோதமாய் வைத்திருந்தாலும், அவர் உங்கள் கால்களை, உங்கள் பிள்ளைகளின் கால்களை தள்ளாட ஒட்டாமல், தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே, எங்களை சோதித்தீர் ஐயா. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையிலே அகடப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எங்கள் தலையின் மேல் மனுஷரை ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஐயோ, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இன்றோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. இதுதான் உங்கள் சரித்திரம், இதுதான் உங்கள் கதை, இதுதான் உங்கள் வரலாறு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் உங்கள் முடிவு. ஹல்லேலூயா. எப்படித்தான் நீங்கள் சோதிக்கப்பட்டிருந்தாலும், வெள்ளியை புடமுடுகிறது போல புடமிடப்பட்டிருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். உங்களை என்ன வலையில் அகப்படப்படுத்தி இடுப்புகளிலே வருத்தமான பாரத்தை ஏற்றப்பட்டிருந்தாலும், மனுஷர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போடி இருந்தாலும், ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும், முடிவை பாருங்கள், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு விட்டீர். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி, ஆமென், என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயா, வலையில் அகப்பட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த கடனிலே, கஷ்டத்திலே, எந்த விதமான நஷ்டங்களில், தோல்விகளிலே, குடும்ப பிரச்சனைகளிலே, பிரிவினைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஐயா, இவர்கள் இடுப்புகளிலே ஏற்றப்பட்ட பாரமான சுமைகள் இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன, என்று அழைத்த ஐயா, அந்த அற்புதமான அழைப்பின்படியே உம்முடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை, கவலைகளை இறக்கி வைக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஐயா, மனிதர்கள் எங்கள் தலையின் மீது ஏறி போனார்கள். ஐயா, அவர்கள் நடப்பதற்கு எங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றினார்கள். ஆனாலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போல என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேக பிரச்சனைகள், அநேக ஆபத்துகள், அநேக உபத்திரவங்களை கடந்து வந்த போதிலும் இன்று இவர்களை நீர் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுகிறதற்காய் ஐயா, நீர் கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட அலறி செடிகளைப் போல, அலறி செடிகளைப் போல ஓங்கி வளரும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இப்படியாய் இவர்களை எல்லா விதமான சூழ்நிலைகளையும் திருப்பி, ஆமென், இவர்களுக்கு விரோதமாய் எய்யப்பட்ட அன்புகளை திருப்பிவிடவும், ஆபத்துகளை நிர்மூலமாக்கவும், இவர்களுக்கு விரோதமாய் எய்யப்பட்ட எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் மந்திர சூனியங்களையும் நிர்மூலமாக்கவும் தேவ மகிமையோடு எழுந்தி, ஹல்லேலூயா, என் தெய்வமே, நீரே ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை ஐயா, வானத்திலும் பூமியிலும் நீர் மாத்திரமே அரசாளுகிறவர் என்பதை இன்று நிரூபிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இவர்கள் குடும்பங்கள் மேன்மை அடைவார்களாக, இருக்கிற உபத்திரவங்கள் மாறுவதாக, கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே நஷ்டங்களும் கஷ்டங்களும் கடன்களும் லாபமாய் மாறும்படியாய் காரியங்கள் மாறுதலாய் முடி
முடியும்படியாய், எந்த எந்த இடத்தில் இருந்து இவர்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ அந்த சதி சூனியங்கள் எல்லாம் திருப்பப்படுவதாக. நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மேல் இருக்கும்படியாய், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவர், ஆமென். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் வழக்காடுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் ஐயா, நீர் வழக்காடுகிறவரும் நீரே நியாயாதிபதியுமாய் இருக்கிற நல்ல பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன சூழ்நிலையில் இருந்தார்களோ இன்று விடுதலை, இன்று மாற்றம், இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இவைகள் திருப்பப்படுவதாக. சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வீடுகளிலே ஆடல் பாடல் சத்தங்கள் கேட்கும்படியாய், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்கிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்களுக்காய் ஐயா, நீர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எப்படி ஒரு தானியேல் மென்மேலும் உயர்த்தப்பட்டானோ, எப்படி ஒரு நல்ல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ, எப்படி ஒரு யோசேப்பு ராஜரீகமான மேன்மைக்கு கொண்டு செல்லப்பட்டானோ ஐயா, அந்த 7 மடங்கு அக்கினி சூளையில் இருந்து வெளியே வந்த அந்த அற்புதமான இளைஞர்கள் ராஜாங்கத்திலே பெரிய பெரிய பதவிகளை பெற்றுக் கொண்டது போல என் தெய்வமே ஐயா, இந்த ஆமானிடம் இருந்து பிடுங்கப்படுகிற இந்த சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிற இந்த சத்துருக்களின் ஆமென் பிடுங்கப்பட்ட எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஏழத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக, அது இன்றே தொடங்குவதாக. வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள், ஆமென், கடன்கள், கஷ்டங்கள், எல்லா குழப்பங்களிலும் இருந்து மாற்றம் உண்டாகிறதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து கிருபை பாராட்டும்படியாய், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, ஆமென், இந்த அற்புதமான ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெபம், இந்த தேவ வார்த்தைகள், இந்த தேவனுடைய உத்தரவுகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள், மந்திர பில்லி சூனியங்கள் எல்லாவற்றையும் அனுப்பினவர்களுக்கு திரும்ப அனுப்பிவிடும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்களோ இந்த அற்புதமான ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசித்த தேவ மனிதர்களை போல நல்ல சாட்சிகளாய் பிரகாசிப்பீர்கள். ஆமென்.